வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் தியரி கிளாஸ்ல நாங்கள் இருக்கிற இடம் யூனிட் 3. சரியா? அப்போ யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3 ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ 2027 பெட்சுக்கான ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸ் முடிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் செய்துட்டோம். நாங்கள் ஏன்னா கிங்டம் பிளான்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? உங்களுக்கு அடுத்த வீக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ஒன்று நடக்கும். ஸோ அந்த பேப்பர் நாங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிதானே? ரைட். அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது சரியா கிங்டம் பிளான்டே. அப்போ கிங்டம் பிளான்டே லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ கிங்டம் பிளான்டேனுள் அங்கிகளின் பல்வகமை தொடர்பாக கதைச்சோம். அப்ப பச்சை அல்காக்களின் மூதாதையிலிருந்து தான் தரை தாவரங்கள் 470 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோற்றம் பெற்றது. அப்படிதானே? ஏறத்தாழ 470 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தான் தோற்றம் பெற்றது. அவ்வாறு ஃபர்ஸ்டா தோன்றின தாவரம் எது? ஈரல் உரு தாவரம் சொல்லுவோம். ஈரல் உரு தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம்தான் பாசிகள் தோன்றுனுச்சு. அப்புறம்தான் ஹோன்வூட்னு சொல்லுவோம், அது தோன்றுச்சு. சரியா பிள்ளைகள்? இது அவ்வளவும் கலனற்ற தாவரங்கள் அப்படின்னு சொல்றது. பிரயோஃபைட்டாக்கள் கலனற்ற தாவரங்கள். ரைட்? அதுக்கு பிறகு கலன் தாவரங்கள் தோற்றம் பெறுதுன்னு பார்த்தோம். கலன் தாவரங்கள் எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு? வெயிட், நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கா. கலன் தாவரங்கள் எத்தனை மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோற்றம் பெற்றது? 425 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோற்றம் பெற்றது. அவ்வாறு ஃபர்ஸ்டா தோன்றின கலன் தாவரம் லைகோஃபைட்டாக்கள். சரியா? அதுக்கு பிறகு தோன்றுனது மொனிலோஃபைட்டாக்கள்னு சொல்றாங்க. மொனிலோஃபைட்ஸ். சரியா? மொனிலோஃபைட்டாக்கள். அதுக்கு பிறகுதான் சரியா வித்து தாவரங்கள் தோன்றும். 305 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தான் வித்து தாவரங்கள் தோற்றம் பெறுகிறது. சரியா? சீட் பிளான்ஸ். அப்ப வித்து தாவரத்தை நாங்க 2 குரூப்பா பிரிச்சோம் அன்னைக்கு. வித்து மூடியிலி, வித்து மூடியுளி அப்படின்னு பிரிச்சோம். வித்து மூடியிலி ஜிம்னோஸ்பெர்ம், வித்து மூடியுளி ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு பிரிச்சோம். ரைட்? ஓகே, நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். அப்ப இன்னைக்கு அடுத்த ஸ்டெப் போவோம். அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு கூட்டம் இந்த தாவரங்கள் குளோரோஃபைட்டாக்கள் இருந்துதான் அல்லது பச்சை அல்காக்கள். எங்க குளோரோஃபைட்ஸ், குளோரோஃபைட்டாக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லிக்கலாம், பச்சை அல்கா. சரியா? குளோரோஃபைட்டாக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுங்க பாப்போம். பச்சை அல்கா. சரியா? பச்சை அல்காக்கள் இருந்துதான் யார் கூர்ப்படைகிறது? தாவரங்கள் கூர்ப்படையுது. தரை தாவரங்கள். என்ன? பச்சை அல்காக்கள் அல்லது குளோரோஃபைட்டாக்கள் தோற்றம் பெற்றது எங்க? தாவரங்கள் தோற்றம் பெற்றது எங்க? பச்சை அல்காக்கள். அப்படின்னா கிங்டம் பிளான்டே. சரியா? கிங்டம் பிளான்டே தோற்றம் பெற்றது அங்க இருந்து. ஓகே, ரைட். அப்ப கிங்டம் பிளான்டேல் உள்ள அங்கிகள் பெரும்பாலும் எங்க வாழும்? நீர்ல வாழுமா, நிலத்துல வாழுமா? பெரும்பாலானவை தரைவாழிகள். இவங்க பெரும்பாலானவை தரைவாழிகள். சரியா? தரைவாழி, பெரும்பாலானவை தரைவாழி. ரைட். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? குளோரோஃபைட்டாக்கள் இருந்து தான் தரை தாவரங்கள் தோற்றம் பெற்றிருக்கு. ஆனால்னா என்னமோ சொல்ல போறேன்ட்டு அர்த்தம். என்ன தெரியுமா? குளோரோஃபைட்டாக்கள் இருந்து இந்த தரை தாவரங்கள் கிங்டம் பிளான்டே தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த தரை தாவரங்கள்ல சில இயல்புகள் இருக்கான், குளோரோஃபைட்டால இல்லாத இயல்புகள் தரை தாவரங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூர்ப்படைஞ்சினா அங்க உள்ள இயல்புகள் இருக்கணும் தானே பிள்ளைகள்?
இப்போ குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க தானே, கூர்ப்படைஞ்சா அப்படின்னு சொல்றாங்க தானே. அப்ப குரங்குல உள்ள இயல்புகள் சில மனிதன்ல இருக்கணும், குரங்குல இல்லாத சில இயல்புகள் மனிதன்ல இருக்கணும். அதானே கூர்ப்பு, அதானே கூர்ப்பு தானே. குரங்குல இல்லாத இயல்புகள் என்ன இருக்கு? இந்த எதிரடைகின்ற பெருவிரல் மனிதன்ல இருக்கு. எதிரடைகின்ற பெருவிரல் இருக்கு மனிதன். வேற மனிதன் யோசிக்கிறான், ஏன்னா அதே மாதிரி மனிதன் சிரிக்கிறான், புறச்செவி சோனை இதெல்லாம் முளையூட்டிகள்ல இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் குரங்குல இல்லாத இயல்புகள் மனிதனுக்கு. மனிதன் சிரிப்பான், மனிதனால பேனை பிடிக்க முடியும், பெண் இந்த இப்படி பிடிக்க முடியும், குரங்கு அப்படி இயலாது. இதெல்லாம் குரங்குல இருந்து மனிதன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கான். சரியா? அதே மாதிரி குளோரோஃபைட்டாக்கள்ல இருந்து தானே தரை தாவரங்கள் தோற்றம் பெற்றுச்சு, கிங்டம் பிளான்டே தோற்றம் பெற்றுச்சு. அப்ப கிங்டம் பிளான்டேல சில இயல்புகள் இருக்கு, இங்க இல்லாது. ஏன்னா அப்ப இங்க உள்ள இயல்புகள் இங்க இருக்கு. ஓகே, அல்காக்கள்ல அல்லது குளோரோஃபைட்டாக்கள் உள்ள இயல்புகள் தரை தாவரங்கள்ல கிங்டம் பிளான்டேல இருக்கு, அங்க இல்லாத இயல்புகளும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஓ, அப்ப இந்த இயல்புகள் எல்லாம் நாங்க சொல்ல போறோம் தரைச்சூழல்ல கூர்ப்பித்த இயல்புகள். தரைச்சூழலில் கூர்ப்பித்த இயல்புகள் நான் எழுதுவாங்கன்னு, தரைச்சூழலில் கூர்ப்பித்த இயல்புகள். தரைச்சூழலில் கூர்ப்பித்த இயல்புகள். சரியா? தரைச்சூழல்ல கூர்ப்பித்த இயல்புகள் என்னென்ன தெரியுமா? தரைச்சூழல்ல கூர்ப்பித்த இயல்புகள் அல்லது தரைச்சூழல்ல கூர்ப்பித்த பண்புகள். முதலாவது, வித்தி கலனினுள் தோற்றுவிக்கப்பட்ட சுவர் கொண்ட வித்திகள். முதலாவது வித்திக்கலனினுள் தோற்றுவிக்கப்பட்ட சுவர் கொண்ட வித்திகள். சுவர் கொண்ட வித்திகள். சரியா? அப்ப கிங்டம் பிளான்டைல வித்துக்கள் தோற்றுவிக்கப்பட்ட சுவர் கொண்ட வித்தி இருக்கு, எங்கள்ல பச்சை அல்காக்கள் இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன். வித்தி கலனா வித்தியா என்னன்னு தெரியாது தானே, என்னன்னு தெரியாது. சோ கொஞ்ச நாளைக்கு தெரியாம இருங்க. சரியா? கொஞ்ச நாளைக்கு தெரியாம இருக்கு. நாங்க இது படிக்கும் போது கிங்டம் பிளான்டே தானே படிச்சுட்டு இருக்கோம். கிங்டம் பிளான்டே படிக்கிறதோட கிங்டம் பிளான்டே படிக்கிறதோட யூனிட் 4ல உள்ள பிளான்ட் லைஃப் சைக்கிள் தாவர வாழ்க்கை வட்டமும் ஸ்டார்ட் பண்ணும். தாவரங்களின் என்ன வட்டம்? வாழ்க்கை வட்டம். தாவரங்கள வாழ்க்கை வட்டம் படிக்கணும். அப்ப இதுவும் அதுவும் ஒன்றுடன் ஒன்று நல்ல கனெக்ட் ஆயிருக்கும். கிங்டம் பிளான்டையும் தாவரங்கள வாழ்க்கை வட்டம். தாவரங்கள வாழ்க்கை வட்டம் யூனிட் 4ல வரும். சரியா? தாவரங்கள வாழ்க்கை வட்டம் யூனிட் 4ல வரும். சோ அதையும் இதையும் சேர்த்து நாங்க படிச்சுட்டு போயிடுவோம். அப்ப யூனிட் 4 நோட்டு நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். யூனிட் 4ல தாவரங்கள வாழ்க்கை வட்டம், அது யூனிட் 4ல கடைசி செக்ஷன்ல இருக்கும். அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரியா? அப்ப ரெண்டும் பேரலலா போகும். யூனிட் 4ல தாவர வாழ்க்கை வட்டமும் யூனிட் 3ல கிங்டம் பிளான்டே. அப்ப வித்திகள்னா என்னன்னு விளங்கும், வித்திகள்னா என்னன்னு விளங்கும். சரியா? அப்ப தரைச்சூழல் குறிப்பிட்ட இயல்புகள்ல முதலாவது வித்துக்கள் தோற்றுவிக்கப்பட்ட சுவர் கொண்ட வித்திகள் கிங்டம் பிளான்டேல இருக்கு, குளோரோஃபைட்டால இல்ல. ரெண்டாவது, பல்கலத்தாலான புணரிக்கலன்கள். ரெண்டாவது, பல்கலத்தால் ஆன புணரிக்கலன்கள். சரியா? புணரிக்கலன்கள் என்ன? புணரிக்கலன்கள் ஒன்னு ஆண்கல வாக்கின் ஒன்றுக்கும் இன்னொன்னு பெண்கல சனனின் ஒன்றுக்கும். இந்த பல்கலத்தாலான புணரிக்கலன்கள் கிங்டம் பிளான்டேல இருக்கு, பச்சை அல்காக்கள் இல்ல. சரியா? புணரிக்கலன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. புணரிகள் உற்பத்தி ஆற இடம்
அங்கதான் தாவரங்கள்ல விந்து உற்பத்தி ஆக்கப்படும். அதே மாதிரி முட்டை உற்பத்தி ஆக்கப்படும். தாவரங்கள்லையும் விந்து உற்பத்தி ஆக்கப்படும், முட்டையும் உற்பத்தி ஆக்கப்படும். அதெல்லாம் எங்க உற்பத்தி ஆக்கப்படும்? புணரிக்கலனுள்ளுக்கு படிப்போம், நாங்க வாழ்க்கை வட்டத்துல படிப்போம். அடுத்து மூன்றாவது தங்கி வாழ்கின்ற முளையம். தங்கி வாழும் முளையம். தங்கி வாழும் முளையம். சரியா? தங்கி வாழ்கின்ற முளையம் கிங்டம் பிளான்டில் இருக்கு. கிங்டம் பிளான்டில் இருக்கு. குளோரோஃபைட்டால இல்ல. தங்கி வாழ்கின்ற முளையம்னா கருக்கட்டல் நடக்கும் தானே பிள்ளைகள்? கருக்கட்டல்னா விந்தும் முட்டையும் சேர்ந்து நுகம் உருவாகும். நுகம் வளர்ச்சி அடைந்து முளையமாக மாறும். நுகம் வளர்ச்சி அடைந்து முளையமாக மாறும். அந்த முளையம் எங்க இருக்கும்? ஒரு தாவரத்தில். அந்த தாவரத்துக்கு பேர் சொல்லுவாங்க புணரி தாவரம்னு. அங்கதான் இருக்க போகுது. அதனால அதை நாங்க சொல்லுவோம் தங்கி வாழ்கின்ற முளையம். இதெல்லாம் விளங்கும், பிறகு விளங்கும், பிறகு விளங்கும். அடுத்தது நான்காவது, இது உங்களுக்கு தெரியும், உச்சிப்பிரி இழையம் சொல்லுவாங்க. உச்சிப்பிரி இழையம். அப்ப உச்சிப்பிரி இழையம் கிங்டம் பிளான்டேல இருக்கு, எங்க இல்ல? குளோரோஃபைட்டால இல்ல. உச்சிப்பிரியில தெரியும் தானே? தண்டுச்சியில இருக்கும், வேருச்சியில இருக்கும். உச்சிப்பிரியிலையும் பக்கப்பிரியிலையும் இடைப்புகுந்த பிரியிலையம்னு படிச்சிருக்கீங்க. தாவரங்கள்ல பிரியிலையங்கள்ட வகைகள் 3 வகை இருக்கு. ஒன்னு உச்சி பிரியிலையம், தாவரங்கள்ல உச்சிகள்ல காணப்படும். அங்குர உச்சிலையும் வேர் உச்சிலையும் காணப்படும் படிச்சிருக்கீங்க தானே? இன்னொன்னு பக்கப்பிரியிலையும், கலன்மார்லையும், தக்கை மார்லையும். இன்னொன்னு இடைப்புகுந்த பிரியிலையும் படிச்சிருக்கீங்க. அப்ப உச்சி பிரியிலையும் இருக்கு தரை தாவரங்கள்ல அல்லது கிங்டம் பிளான்டேல. குளோரோஃபைட்டா பச்சையல்காக்கள்ல இல்ல. அப்ப இவ்வளவு பண்புகளும் எங்க எங்க தோற்றுவித்த பண்புகள் சொல்றோம்? தரைச்சூழலில் கூர்ப்பித்த பண்புகள். தரைச்சூழலுக்கு வந்த பிறகுதான் தாவரங்கள் இத கூர்ப்படைய செய்து கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சரியா? அடுத்த கதைக்கு போறோம். அடுத்த கதைக்கு போறோம். தரை தாவரங்களை வகைப்படுத்த போறோம் பிள்ளைகள். இந்த கிங்டம் பிளான்டில் உள்ள அங்கிகளை வகைப்படுத்த போறோம். எதன் அடிப்படையில் தெரியுமா வகைப்படுத்த போறோம்? களநிலையங்கள். சரியா? அப்ப நீர்க்கணிவிப்பை கொண்டு செல்வதற்காக, நீர்க்கணிவிப்பை கொண்டு செல்வதற்காக களநிலையங்கள். அப்படின்னா களநிலையங்கள் 2 சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச களநிலையங்கள் 2 சொல்லுங்க பாப்போம். வெஸ்கியூலர் டிஷ்யூ, உங்களுக்கு தெரிஞ்ச கலன் இழையங்கள் 2 பாப்போம். யார் சொல்றீங்க? கலன் இழையங்கள் 2. ஜைனப், நியாஸ், தனுஷ்கர், சிம்லா, அரிணி. களநிலையங்கள் நீர்க்கணிவிப்பு கொண்டு செல்றது, உணவை கொண்டு செல்றது தான் களநிலையம்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச களநிலையங்கள் 2 சொல்லுங்க. சரியா? அப்ப தரை தாவரங்களை நாங்க கிங்டம் பிளான்டேய, சரியா, கிங்டம் பிளான்டேய நாங்க பிரிக்க போறோம் பிள்ளைகள் 2. கிங்டம் பிளான்டேய பிரதானமாக 2 பிரிக்க போறோம். கிங்டம் பிளான்டே. சரியா? அப்ப தாவரங்களை ராஜ்யம் பிளான்டே பிரதானமாக 2 பிரிக்கிறோம். களநிலையங்கள் காணப்படுவதன் அடிப்படையில், களநிலையம் காணப்படுதா இல்லையான்றதன் அடிப்படையில் 2 பிரிக்கிறோம். சரியா? விரிவான களநிலைய தொகுதி காணப்பட்டால் அதை கலன் தாவரம்னு பிரிப்போம். விரிவான கலன் தொகுதி காணப்பட்டால் அதை கலன் தாவரம்னு பிரிப்போம். கலன் தாவரம், தாவரங்கள் இல்லோ, கலன் தாவரங்கள். கலன் தொகுதி காணப்படாததால கலனற்ற தாவரங்கள், கலனற்ற தாவரங்கள் பிரிப்போம். சரியா? கலன் தாவரங்கள், கலனற்ற தாவரங்கள். ரைட்? அப்ப மெயின் 2 குரூப் இருக்காங்க. அப்ப எதன் அடிப்படையில்? கலன் இளைய தொகுதி காணப்படுவதன் அடிப்படையில். அப்ப இதுல விரிவான கடத்தல் தொகுதி இல்ல. விரிவான கடத்தல் தொகுதி இங்க இல்ல. அதுல விரிவான கடத்தல் தொகுதி உண்டு. எதுல? கலன் தாவரத்துல.
சரியா? கலன் தாவரத்துல விரிவான கடத்தல் தொகுதி உண்டு, இங்க விரிவான கடத்தல் தொகுதி இல்லை. இதான் கதை. சரியா? அப்ப நாங்க எழுதுவோமாங்கண்ணே, விரிவான கடத்தல் தொகுதி இல்லை, விரிவான கடத்தல் தொகுதி, கடத்தல் தொகுதி இல்லை. சரியா? இல்லாததாலதான் அதுக்கு பேரு கலனற்ற தாவரம் அல்லது கலன் நின்றிய தாவரம். இங்க விரிவான கலன் தொகுதி உண்டு. சரியா? விரிவான கலன் தொகுதி உண்டு. அப்ப இந்த கலனற்ற தாவரங்களுக்குள்ள யார் யார் வருவானா, சரியா, உதாரணத்தை சொல்லுவோம் நாங்க. இங்க பொதுவாக இங்க பிரயோஃபைட்டாக்கள் வரும். யார் வருவா? பிரயோஃபைட்டாக்கள். சரியா? பிரயோஃபைட்டான்ட்டு ஒரு வகுப்பு, பிரயோஃபைட்டான்ட்டு ஒரு கணம் இருக்கு. இதெல்லாம் வரும். இந்த பிரயோஃபைட்டாக்கு உதாரணம் கேட்டால் போகோ நாட்டம், போகோநாட்டம் ஒரு தாவர சாதியம். சரியா? அடுத்தது இதை நான் ஓர்டராகவே எழுதி விட்டுறேன். கிங்டம் பிளான்ட் தானே, ஏன்னா ராஜ்யம் தானே ஃபர்ஸ்டா வரணும். அப்ப எல்லாத்துக்கும் மேல பேரு ராஜ்யம். அடுத்தது என்ன இருக்கும்? கிங்டம். கிங்டம்னா ராஜ்யம். ராஜ்யங்கள் அடுத்து என்னவாக பிரிக்கப்படும்? ஃபைலமாக. ஃபைலத்துக்கு தமிழ்ல நீங்க என்ன சொல்லிக்குவீங்க? கணம்னு சொல்லிக்குவீங்க. கணம் தானே. அப்ப கிங்டம் பிளான்ட் ரெண்டா பிரிச்சிருக்கோம், கலனற்ற தாவரம், கலன் தாவரம். இதுல இனி நாங்க பிரிக்க போறது ஃபைலம் படி, கணத்தின் அடிப்படையில் பிரிச்சுட்டு போவோம். அப்ப ஆக பெருசு டொமைன், அப்புறம் கிங்டம், அப்புறம் ஃபைலம், அப்புறம் கிளாஸ், அப்படி போகும் தானே. அது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அப்ப இந்த கலநிலையத்தை கொண்டிராததால அதை நாங்க பிரயோஃபைட்டான்னு பிரிச்சு வைப்போம். பிரயோஃபைட்டாக்குள்ள யார் யார் வருவா தெரியுமா? 3 உதாரணம் ஞாபகம் வைங்க. கூர்ப்புல ஃபர்ஸ்டா தோன்றுனது யாருன்னு சொல்றோம் நாங்க? ஈரலுரு தாவரம். அந்த ஈரலுரு தாவரத்திட உதாரணம் ஈரலுரு தாவரம்னு சொல்றோம் தானே. இந்த ஈரலுரு தாவரத்துக்கு என்ன தெரியுமா உதாரணம்? மாகாண்டியா. சரியா? இவர் தான் மாகான்டியான்னு சொல்றோம். சோ கீழே கோடு போடணும். ஏன் கீழே கோடு போடுறோம்ன்றது தெரியுமே உங்களுக்கு? ரைட். முதலாவது. ரெண்டாவது சரியா, யார சொல்லுவோம் தெரியுமா நாங்க? பாசிகள். பொதுவான பேர் பாசிகள், மோசஸ் பாசிகள். இந்த பாசிகளுக்கு தான் உதாரணம் போகோ நாட்டம். சரியா? மூன்றாவது யார் அப்படின்னா ஹோன்வுட்ஸ். அதான் நாங்க கோன்வெர்ட்டுகள் சொன்னோம். கோன்வெர்ட்டுகள் இந்த கோன்வெர்ட்டுகளுக்கு தான் உதாரணம் ஆந்தோசெரஸ். சரியா? சரியா? அப்ப கல்லற்ற தாவரங்களுக்கு பொதுவாக நாங்க சொல்றது பிரயோஃபைட்டா. அதுல ஈரலூர் தாவரம் உண்டு, பாசிகள் உண்டு, ஹோன்வுட்ஸ் இருக்கு. ஈரலூர் தாவரம் தான் மாகேன்சியா, பாசிகள் தான் போகோநாட்டம், ஹோன்வுட்ஸ் தான் ஆந்தோசெரஸ். ரைட்? ஓகே. அப்ப இங்க சிக்கலான கலநிலைய தொகுதி ஒன்று இருக்கும். அப்படின்னா விரிவான கலநிலைய தொகுதி ஒன்று உண்டு. இந்த கலநிலைய தொகுதி இருக்குது தானே, இவரை நாங்க இன்னும் ரெண்டா பிரிப்போம். சரியா? இவரை நாங்க இன்னும் ரெண்டா பிரிப்போம். எப்படின்னு பாருங்க. இவரை நாங்க இன்னும் ரெண்டா பிரிக்கிறோம். சரியா? எப்படி? வித்தற்ற கலன் தாவரம், வித்தற்ற கலன் தாவரங்கள், வித்து தாவரங்கள். சரியா? வித்தற்ற கலன் தாவரங்கள்,
வித்தற்ற கலன் தாவரங்கள். அடுத்து வித்து தாவரங்கள். பாருங்கள் இந்த கூர்ப்பு எவ்வாறு நடந்திருக்குன்னு. இவ்வளவு நாள் தாவரங்கள் அப்படின்னா எல்காக்கள் எல்லாம் நீர்ல தானே இருந்துச்சு. நீர்ல இருந்து தரைக்கு வருது. தரைக்கு வரும்போது ஃபர்ஸ்டா கலனற்ற தாவரம் தான் தோன்றுது. ஏன்? நீர் கணிப்பு பெரிய தூரத்துக்கு கொண்டு போகணும்ட்டு அவசியம் இல்லை. தாவரங்கள் குட்டி 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 குட்டியா இருந்துச்சு. ஸோ கால் தேவையில்ல, உரியம் தேவையில்ல. ஸோ தாவரங்கள் சின்ன சைஸ்ல இருந்துச்சு. அந்த சின்ன சைஸ்ல உள்ளவங்க தான் இவங்கெல்லாம். அதனால அவங்களுக்கு கல நிலையம் தேவைப்படலை. ஸோ பிரயோஃபைட்டான்னு சொல்லுவோம் நாங்கள் பொதுவாக கலனற்ற தாவரங்களை. ஈரலுறு தாவரத்துக்கு அதுக்கு உதாரணம் ஆகேன்சியா, பாசிகள் உதாரணம் போகோநாட்டம், கோன்வெர்ட்டுகளுக்கு உதாரணம் எந்தோசரஸ். இப்படி இருந்துச்சு. சரி, இப்படி இருந்துச்சு. ரைட். அப்புறம் தரையில தாவரங்கள் இப்ப கூர்ப்படைஞ்சு தாவரங்கள் பருமன்ல பெருசாக போகுது. பருமன்ல பெருசானா தாவரங்கள் உயரமா போகுமே. உயரமா போகும்பொழுது நீர்க்கணிப்பு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நீர்க்கணிப்பு அதிக தூரம் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்காக கால் உரியம் தோன்றுது தாவரங்கள்ல. அதனாலதான் இங்க விரிவான கலன் தொகுதி உண்டு, அல்லது சிக்கலான கலன் நிலைய தொகுதி உண்டு. அந்த தாவரங்களை தான் நாங்க கலன் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப கால் உரியம் தோன்றிட்டால் அடுத்த ஸ்டெப்ல தான் வித்துகள், பூக்கள் எல்லாம் வரப்போகுது. சரியா? உடனடியாக வித்து வராது, பூ வராது தானே. கூர்ப்புல தானே, கூர்ப்பு நடந்து கூர்ப்பட கடைசி கட்டத்துல தான் பூக்கள் வந்திருக்கு. சரியா? ரைட். அப்ப கலன் வந்துருச்சு. கலன் நிலையங்கள் வந்தாச்சு. கால் உண்டு, உரியம் உண்டு. அப்ப அடுத்த ஸ்டெப் போறாங்க. வித்து தேவை. இப்ப பரம்பல் அடையிறதுக்கு வித்து தேவை. சரியா? வித்து தேவை. அப்ப வித்துலையும் ரெண்டு கதை வரும். அடுத்து என்ன? வித்து மூடி இலி, வித்து மூடி யுளி அப்படின்ட்டு. சரியா? அப்ப இங்க அந்த ஓடர்ல தான் நாங்க பார்த்துட்டு போறோம். ஆரம்பத்தில் உள்ள தாவரங்களுக்கு கலன் இழையம் இல்லை, கால் உரியம் இல்லை. ஸோ சின்ன சைஸ். சரியா? தரையிலிருந்து தானே வந்துச்சு, கடல்ல இருந்து தானே வந்துச்சு. ஸோ ஈரலிப்பான நிழலான இடங்கள்ல தான் இவர் இருப்பார். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தரையில இந்த தாவரங்கள் வந்து ஆட்சி ஆகுது. ஸோ அடுத்து வரப்போகுது. அதனே காய்ச்சிக்கிட்டு இருக்கும். ஓகே. அப்ப வித்தற்ற கலன் தாவரங்கள் இது விரிவான கலநிலைய தொகுதியை கொண்டிருக்கும். வித்துக்களை தோற்றுவிக்காது. சரியா? வித்துக்களை தோற்றுவிக்காது. அப்ப இங்க கலனற்ற தாவரத்துக்கு ஒரு ஃபைலம் ஒண்ணு சொன்னோம். ஃபைலம் பிரயோஃபைட்டா. அப்ப இங்க ரெண்டு ஃபைலம் இருக்கும். சரியா? முதலாவது ஃபைலம் கீழே எழுதுறேன், லைகோஃபைட்டா. சரியா? ஃபைலம் லைகோஃபைட்டா. இந்த லைகோஃபைட்டாக்கு தான் உதாரணம் பிள்ளைகள். லைகோஃபைட்டாக்கு ரெண்டு உதாரணம் இருக்கு. ஒன்னு லைகோபோடியம். சரியா? லைகோபோடியம் என்பது ஒரு தாவரம். சரியா? தாவரம். ரெண்டாவது செலாஜினெல்லா. இது ரெண்டும் ஃபைலம் லைகோஃபைட்டாவை சார்ந்த ரெண்டு தாவர சாதிகள். இரண்டாவது ஃபைலம் இதுல என்ன அப்படின்னா, ஃபைலம் டெரோஃபைட்டா. எப்படி எழுதுனேன்? PTERO ஃபைட்டா, டெரோஃபைட்டா. அப்ப இதை நீங்க லைகோஃபைட்டான்னு இங்கிலீஷ்ல தான் எழுதணும்ட்டு இல்லை, தமிழ்ல எழுதலாம். இலைகோபைட்டாக்கள், ரெரோபைட்டாக்கள் எழுதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உதாரணம் எழுதும் போது நீங்க என்ன இங்கிலீஷ்ல தான் எழுதணும். அப்ப டெரோஃபைட்டாக்கு என்ன தெரியுமா உதாரணம்? நெஃப்ரோலெபிஸ். அப்ப கலன் தாவரங்கள் விரிவான கலநிலை தொகுதி இவங்களுக்கு உண்டு. அடுத்து வித்து தாவரங்கள். இந்த வித்து தாவரங்களை நாங்க ரெண்டா பிரிச்சுப்போம். என்னன்ட்டு சொல்லுங்க பாப்போம். வித்து தாவரங்கள் ரெண்டா பிரிச்சுப்போம். என்னன்ட்டு? வித்து மூடி இலி, வித்து மூடி யுளி. நாங்க ரெண்டா பிரிக்கிறோம்.
சரியா? ரெண்டா பிரிக்கிறோம். கொஞ்சம் வரேன். சட்டெல்லாம் பார்த்துக்கே இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, சப்போர்ட் பண்ணவே இல்லை. என்னன்னு தான் தெரியல, பார்ப்போம். சரியா? வித்து தாவரங்கள் ரெண்டா பிரிச்சுக்கிறோம் நாங்க. என்னன்ட்டு வித்து மூடி இலி, வித்து மூடி யுளி. இந்த வித்து மூடி இலிய ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. ஜிம்னோஸ்பெர்ம். சரியா? ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம்னு எழுதணும். ஜிம்னோஸ்பெர்ம். அடுத்தது வித்து மூடி யுளி. வித்து மூடி யுளியை நாங்க சொல்லுவோம் ஆஞ்சியோஸ்பெர்ம் அல்லது அங்கியோஸ்பெர்ம். அங்கியோஸ்பெர்ம். சரியா? ஜிம்னோஸ்பெர்ம். இவங்க தான் வித்து மூடி இலி. வித்து மூடி இலி, ரைட்? இது வித்து மூடி யுளி. வித்து மூடி யுளி. வித்து மூடி இலியில 3 ஃபைலம் இருக்கு. வித்து மூடி இலியில 3 ஃபைலம். முதலாவது ஃபைலம் சைக்கடோஃபைட்டா. ஃபைலம் சைக்கடோஃபைட்டா. இந்த சைக்கடோஃபைட்டாக்கு உதாரணம் ஒரு சாதி ஒன்று இருக்கு, சைக்கஸ். சைக்கஸ் ஒரு தாவரம். ரெண்டாவது ஃபைலம் என்ன தெரியுமா? கொனிஃபெரோஃபைட்டா. ஃபைலம் கொனிஃபெரோ. போச்சே. இந்த கொனிஃபெரோஃபைட்டாக்கு உதாரணம் தான் பைனஸ். மூன்றாவது ஃபைலத்துக்கு தான் உதாரணம் கொனிஃபெரோஃபைட்டா. மூன்றாவது ஃபைலம் தான் நீட்டோஃபைட்டா அல்லது நீட்டோஃபைட்டான்னு சொல்லுவோம். நீட்டோஃபைட்டா, நெட்டோஃபைட்டா. இதுக்கு உதாரணம் நீட்டம். அது சாதி பேர் என்னது? நீட்டம். தாவர சாதி பேர் என்னது? இது இங்க உதாரணம். அப்ப என்ஜியோஸ்பெர்ம்ல ஒரே ஒரு ஃபைலம் தான் இருக்கு. என்ஜியோஸ்பெர்ம்ல ஒரே ஒரு ஃபைலம் தான் இருக்கு. சரியா? என்ஜியோஸ்பெர்ம்ல ஒரே ஒரு ஃபைலம் தான் இருக்கு. அந்த ஃபைலத்துக்கு தான் பேர் என்தோஃபைட்டா. சரியா? ஒரே ஒரு ஃபைலம். சோ ஃபைலம் என்தோஃபைட்டா. ஃபைலம் என்தோஃபைட்டா. ஃபைலம் என்தோஃபைட்டா அந்த குரூப்புக்கு வந்துடுவார். விலங்கத்தனை கதை உங்களுக்கு. ஃபைலம் என்தோஃபைட்டா. அப்ப இவ்வளத்தையும் நாங்க படிச்சாதான் கிங்டம் பிளான்ட்டே முடியும். அப்ப இங்க இந்த பிரயோஃபைட்டாலையும் இன்னும் 3 கணங்கள் இருக்கு. நாங்க அதை பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப கிங்டம் பிளான்டேல் உள்ள அங்கிகளை நாங்க பிரதானமாக 2 குரூப்பா பிரிச்சோம். கலனற்ற தாவரம், ஒன்று கலன் தாவரம். கலனற்ற தாவரங்கள்ல விரிவான கடத்தல் தொகுதி ஒன்று இல்லை. கலன் தாவரங்கள்ல விரிவான கடத்தல் தொகுதி ஒன்று உண்டு. கால் உரியம். விரிவான கடத்தல் தொகுதின்றது கால் உரியம். அப்ப விரிவான கடத்தல் தொகுதி இல்லாத அனைத்தையும் நாங்க பிரயோஃபைட்டான்னு சொல்லிக்கலாம். ஆனாலும் இதுல இன்னும் 3 ஃபைலம் இருக்கு. சரியா? 3 ஃபைலம். அப்ப இந்த நம்பர் 1 வந்து ஈரலுறு தாவரம் இருக்கிறது என்ன ஃபைலம் தெரியுமா? ஃபைலம் ஹெப்படோஃபைட்டான்னு சொல்லுவோம். ஹெப்படோஃபைட்டா. என்ன சார் ஃபைட்டான்றீங்க அப்படின்னா,
நீங்க யூனிட் ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க தானே. நீ ஃபைலம் நிடாரியா, ஃபைலம் என்னலிடா, ஃபைலம் ஆத்ரோபோடா, ஃபைலம் எக்கனெடமேட்டான்லாம் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி தாவரங்களையும் நாங்க படிக்கிறோம். இப்ப இங்க கொஞ்சம் அட்வான்ஸ் தானேன்னா தாவரங்களையும் படிக்கிறோம். அப்ப முதலாவது ஃபைலம் ஹெப்படோஃபைட்டா. ரெண்டாவது இந்த பாசிகள் இருக்கிற ஃபைலம் என்ன தெரியுமா? அதைத்தான் நாங்க உண்மையிலே ஃபைலம் பிரயோஃபைட்டா பிரயோஃபைட்டான்னு சொல்றோம். அடுத்து மூன்றாவது ஃபைலம் எந்தோசெரோஃபைட்டா. எந்தோசெரோஃபைட்டா தானே அங்கே எழுதுன விலங்கலைன்னா எந்தோசெரோஃபைட்டா கொஞ்சம் மேலே வரணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலம் எந்தோசெரோஃபைட்டா சரிதானே பிள்ளைங்க? எந்தோசெரோஃபைட்டா. அப்ப ஹெப்படோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, எந்தோசெரோஃபைட்டா இந்த மூன்று ஃபைலங்களும் கலனற்ற தாவரங்கள்னு சொல்லுவோம். அப்ப ஹெப்படோஃபைட்டாக்கு தான் உதாரணம் மார்க்கென்சியா, பிரயோஃபைட்டாக்கு தான் உதாரணம் போகோனாட்டம், எந்தோசெரோஃபைட்டாக்கு தான் உதாரணம் எந்தோசெரஸ். கதை விலங்கும். சரியா? கதை விலங்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப நாங்க இப்படிதான் ஓர்டரா பிரிக்கிறோம். அப்ப இவ்வளவுலையும் எங்க பூக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னா, பூக்கள் ஃப்ளவர்ஸ் இங்க என்ஜியோஸ்போம். எந்தோஃபைட்டால எந்தோன்றது பூக்கள், ஃபைட்டான்றது தாவரம். ஃபைட்டான்ட்டு வந்துருச்சுன்னா தாவரம் தான். ஃபைட்டான் தான். ஹெப்படோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, எந்தோசெரோஃபைட்டா, லைகோஃபைட்டா, டெரோஃபைட்டா, சைக்கோடோஃபைட்டா, கொனிஃபெரோஃபைட்டா, நீட்டோஃபைட்டா, எந்தோஃபைட்டா. ஃபைட்டான் வந்தாலே தாவரம். எந்தோ பூக்கள், ஃபைட்டா தாவரம், பூக்கும் தாவரம். அதனால அது பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பூக்கும் தாவரம். ரைட்? இப்ப நாங்க பாக்குற பூக்கும் தாவரங்கள் எல்லாமே இந்த ஃபைலத்துக்கு தான் இருக்கும். பாக்குற பூக்கும் தாவரங்கள் எல்லாமே ஃபைலம் எந்தோஃபைட்டாக்குள்ளதான் வரும். வரும். சரியா? பூக்கும் தாவரங்கள் அனைத்தும் ஃபைலம் எந்தோஃபைட்டாக்குள்ள வரும். மறக்கிறது. சரியா? ஓகே ரைட்டா? அடுத்த கதைக்கு நாங்க போவோமா? இதுவரை நேரம் உள்ளதை கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு நாங்க அடுத்த கதைக்கு போவோம். நேரம் உள்ளதை குயிக்கா பார்த்துட்டு அடுத்த கதைக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பிள்ளைகள், பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கேள்வி. சரியா? நான் போனை பார்த்து பார்க்குறேன், போனை பார்த்து வாசிக்கிறேன். நீங்க உங்களோட நோட்டை பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அப்ப பேஜ் நம்பர் 9க்கு வந்துருங்க. அந்த பேஜ் நம்பர் 9க்கு வந்துருங்க. இப்பதான் ஷேர் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரைட், அதுல பாருங்க, ராஜ்யம் பிளான்டெயினுள் அங்கிகளின் பல்லுவமை. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு தானே? எஸ் தானே? அதுல பாருங்க, இப்ப கலந்தாவரங்கள் தோற்றமிட்டது 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா? கலந்தாவரங்கள் தோற்றமிட்டது 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அதான் ஈரலுறு தாவரம், பாசி, ஹோன் வூட்ஸ், லைகோஃபைட், மொனிலோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், என்ஜியோஸ்பெர்ம். அப்ப இந்த சார்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரி, இந்த சார்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்.
சரியா? அப்போ ஒரு கூட்டம் குளோரோஃபைட்டாக்கள் பச்சை அல்காக்கள் இருந்து ராஜ்யம் பிளான்டெயின் அங்கத்திலிருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது. அப்ப கிங்டம் பிளான்டே எங்கிருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது? கிரீன் அல்கி அல்லது பச்சை அல்கா. அந்த பச்சை அல்காக்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? குளோரோபைட்டாக்கள். குளோரோபைட்டா, ஃபைட்டா, குளோரோபைட்டா. பாருங்க, அதையும் நாங்க ஃபைட்டான்னு தான் சொல்லுவோம். தாவரம் மாதிரி தானே, அதனால ஃபைட்டாக்கள். ஆனா தாவரம் இல்லை, தாவரம் இல்லை. பெரும்பாலானவை தரைவாழ் அங்கிகளாகும். குளோரோபைட்டாக்குரிய அல்காக்கள் தரைவாழ் தாவரங்களில் முக்கிய இயல்புகளை கொண்டிருப்பதில்லை. என்னென்ன? வித்திக்கல்லினுள் தோற்றுவிக்கப்பட்ட சுவர் கொண்ட வித்திகள் இல்ல. எங்க இல்ல? குளோரோபைட்டால இல்ல, பிளான்டேல உண்டு. கிங்டம் பிளான்டேல உண்டு. இது பிளான்டேல உண்டு. நாங்க படிக்கிறதுல இருக்கு, பிளான்டேல இருக்கு, பிளான்டேல இருக்கு. பல்கலத்தாலான புணரிக்கலன்கள், ஆண்களவாக்கி பெண்கள சனனி. சரி, ஆண்களவாக்கி பெண்கள சன்னி இங்கே இருக்கு, அங்க இல்ல. தங்கி வாழ்கின்ற முளையம், உச்சிப்பிரியிலையம் என்பன ஆகும். இவை தரைச்சூழலில் கூர்ப்பித்த பண்புகள் ஆகும். தரையில தான் இது கூர்ப்பு நடந்து உருவாக்கிக்கிட்டுச்சுன்னு சொல்றாங்க. கலநிலையங்களின், சரியா, கலநிலையங்களின் விரிவான தொகுதி காணப்படுகின்ற அல்லது காணப்படாத தன்மையின் அடிப்படையில் தாவர கூட்டங்கள் வேறுபடுத்தப்படும். கலநிலையம் உண்டா இல்லையா என்பதன் அடிப்படையில் தாவர கூட்டங்கள் வேறுபடுத்தப்படும். எப்படி? கலன் தாவரம், கலனற்ற தாவரம் என இரண்டு பிரதான தாவர கூட்டங்களை நாங்க வேறுபடுத்திக் கொள்ளலாம். தாவர கூட்டங்கள் ரெண்டு வகைப்படுது: கலனின்றிய தாவரங்கள், கலன் தாவரங்கள். சரியா, கலன் தாவரங்கள். அப்ப கலனின்றிய தாவரங்கள்ல பாருங்க, விரிவான கடத்தல் தொகுதி காணப்படுது, காணப்படவில்லை, கொண்டிராதவைன்னு சொல்றாங்க. இந்த கலன் தாவரத்துல சிக்கலான கலநிலைய தொகுதி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சிக்கலான கலநிலைய தொகுதி காணப்படுறதால அது கலன் தாவரம், சிக்கலான கலநிலைய தொகுதி ஒண்ணு இல்லாததால அது கலனின்றிய தாவரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இது வித்துக்களற்ற கலன் தாவரங்கள், இது வித்து தாவரங்கள். இவை கலன் தொகுதியை கொண்டிருந்த போதும் வித்துக்களை தோற்றுவிப்பதில்லை. லைகோஃபைட்டாவும் டெரோஃபைட்டாவும். உதாரணம் பாருங்க, லைகோஃபைட்டாக்கள். இந்த லைகோஃபைட்டாக்களுக்கு தான் நாங்க உதாரணம் எழுதணும். லைகோபோடியம் செலாஜினில்லா அப்படின்னு தானே, லைகோபோடியம் செலாஜினில்லா. வித்து தாவரங்கள் இவை சிக்கலான கலந்தொகுதியை கொண்டிருப்பவையும் வித்துக்களை தோற்றுவிப்பவையும் ஆகும். கலநிலைய தொகுதியும் உண்டு, வித்துக்களையும் தோற்றுவிக்குது. சரியா? அப்ப இது ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம். இந்த ஜிம்னோஸ்பெர்ம் வித்து வந்து மூடி இலி. வித்து மாம்பழத்துல பாருங்க, வித்து வந்து பழத்தால் மூடப்பட்டிருக்கும் தானே மாம்பழத்துல. இது மாம்பழம் நோக்குமே, உள்ளுக்கு இந்த வித்து இருக்கு தானே. மாம்பழம், அழகிய மாம்பழம். அப்படி ஒரு மாம்பழம் இருக்கு. இது தானே பழம், தானே பழம். இந்த பழத்தை மூடிதான், பழம் தான் அந்த வித்தை மூடி இருக்கும். இதான் வித்து நோக்கம். இது வித்து. பூம்புலி என்றால் என்ன நான் சொல்றேன். சரியா? பூம்புலி என்றால் என்னன்னு சொல்றேன். சரியா? அந்த வித்து பழத்தால் மூடி இருக்கு, வித்து பழத்தால் மூடி இருக்கு. எங்க என்ஜியோஸ்பெர்ம்ல தான் மூடி இருக்குமே ஒழிய ஜிம்னோஸ்பெர்ம்ல வரல. அப்ப வித்து டைரக்டா வெளியில திறந்து இருக்கிறதால அதை நாங்க என்னன்னு சொல்லிக்கிறோம்? வித்து மூடி உளி. சாரி, வித்து மூடி இலி. வித்து மூடி இலி. அப்ப வித்துக்கள் அறைகளால் சூழப்பட்டிருப்பில்லை. இதான் அந்த அறை. பழம் தான் இங்க ஒரு அறை மாதிரி, ரூம் ஒன்று மாதிரி. எதை வச்சிருக்கிற ரூம் ஒன்று மாதிரி, வித்தை வச்சிருக்கிற ரூம் ஒன்று மாதிரி. சரி, அதுக்கு உதாரணம் தந்திருக்காங்க, கூம்புலிகள், சைக்கட்டுக்கள். கூம்புலினா தாவரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க தானே. ஏன்னா இந்த பனி பனி படிவுகள் நிறைய இருக்கிற பிரதேசங்கள் இந்த எப்படி தாவரம் இருக்கும், கூம்பு ஷேப்ல. ஓ, இந்த பைனஸ் தாவரம்,
சைப்ரஸ் போன்ற தாவரங்கள் இந்த ஷேப்ல தான் இருக்கும். இதனாலதான் அதுக்கு பேர் கூம்புலிகள். கோன் கோன் கூம்புலிகள், கோன் பேரிங் பிளான்ஸ். அதே மாதிரி அங்க கூம்புகளும் உருவாக்கப்படும். சரியா? என்ன கூம்புன்னா நாங்க படிப்போம், ரீப்ரொடக்ஷன் படிக்கும் போது பார்ப்போம். சரியா? கூம்புலிகள்ன்றது பொது பேர் ஒன்று. சரியா? அது கூம்புலிகள்ன்றது பொதுவான பெயர் ஒன்று. அது கொனிஃபர்ஸான்றதை விட அது பொது பெயர் ஒன்று. ஜிம்னோஸ்பெர்ம்ல இருக்கிற கூம்புலிக்காடுகள் நாங்க படிப்போம், என்வாயரன்மெண்டல் பயாலஜிலாம் படிக்கும்போது. வட கூம்புலிக்காடு, அங்க பைனஸ், அங்க சில தாவரங்கள் இருக்கும், ஃபர், ஸ்ப்ரூஸ், பைன் அப்படின்ட்டுலாம் தாவரங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்த ஷேப்ல இருக்கும். மரத்துல ஷேப்பை வச்சுதான் சொல்றாங்க கூம்புலிகள் அப்படி. சரியா? அடுத்தது சைக்கட்டுகள். இதான் நான் சொன்ன அந்த சைக்கஸ். அப்ப எஞ்சியோஸ்பெர்ம் பாருங்க, வித்துக்கள் அறைகளால் சூழப்பட்டிருக்கும். அந்த வித்துகள் எங்க இருந்து உருவாக்கப்படும்? பூக்கள்ல இருந்து உருவாக்கப்படும். விளங்குதா? அப்ப ராஜ்யம் பிளான்டெயின் அது பல்வகையாக்கம். ராஜ்யம் பிளான்டெயின் அது பல்வகையாக்கத்துல கணம் பிரயோஃபைட்டா, பாசிகள். அதுக்கு உதாரணம் போகோனாட்டம். அப்ப இது இட்டலிக்ஸ்ல வந்திருக்கணும் பிள்ளைகள், இட்டலிக்ஸ்ல வரல. சரி, என்ற மிஸ்டேக் ஒன்றும். அதுக்கு நீங்க கீழே கோடு போட்டுக்கிட்டா எழுதும்போது கோடு போடணும் வேணா. அப்ப பாசிகள்ன்றது ஒரு சாதி ஒன்று இருக்கா, அந்த சாதிக்கு தான் பேர் போகோனாட்டம். ஹெப்படோஃபைட்டாக்கு மாகான்டியா அல்லது மாகென்ஷியா. எந்தோசரோஃபைட்டா எந்தோசரஸ். அப்போ கூர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா இதான் ஃபர்ஸ்டா வந்துச்சு, அப்புறம் பிரயோஃபைட்டா வந்துச்சு. இதுல கலனற்ற தாவரத்துல கடைசியா வந்தது எந்தோசரோஃபைட்டா. கலனுள்ள வித்தற்ற தாவரங்கள் அல்ல கலம் லைக்கோஃபைட்டா, அதுக்கு உதாரணம் செலாஜினெல்லா. இது எல்லாத்துக்கும் ஹைலைட் பண்ணியிருக்கணும், இந்த பேருக்கு மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஹைலைட் ஆகல. டெரோஃபைட்டா, கணம் டெரோஃபைட்டா, உதாரணம் தான் நெஃபரோஃபிஸ். கலனுள்ள வித்து தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்முக்கு கையெழுத்து பிரதிகள் ஆயின்னு அண்டர்லைன் பண்ணும். நீங்க கையில எழுதும் போது அண்டர்லைன் பண்ணும். சரியா? அப்ப நான் மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டேன்னு சொன்னேன். இத இட்டலிக்ஸ் பண்ணி நான் டைப் பண்ணியிருக்கணும், அது கொஞ்சம் மாறி போயிடுச்சு. நீங்க எழுதும்போது கையெழுத்து பிரதிகளாயின் என்ன செய்யணும்? நீங்க கையெழுத்து பிரதிகளாயின் கீழே கோடு போடும். ஜிம்னோஸ்பெர்ம் கணம் சைக்கோடோஃபைட்டா, அதுக்கு உதாரணம் சைக்கஸ். கொனிஃபெரோஃபைட்டாக்கு உதாரணம் பைனஸ். நீட்டோஃபைட்டாக்கு உதாரணம் நீட்டம். எஞ்சியோஸ்பெர்ம்கள் கணம் எந்தோஃபைட்டா, ஒரே ஒரு கணம் மட்டும், அனைத்து பூக்கும் தாவரங்கள். அவங்க எத்தனை கணம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 கணங்கள் இருக்கு பிள்ளை. 9 கணத்தையும் நாங்க கொஞ்சம் பார்க்கணும். சரியா? அப்ப இதை 3ஐயும் பார்க்கறது பெரிய டீல் ஒன்றும் இல்லை, குயிக்கா பார்த்து முடிப்போம். ஒரே ஒரு கணம் தான். பிரயோஃபைட்டால படிப்போம், பிரயோஃபைட்டான்னு படிப்போம். அதுக்கு அடுத்த உள்ளதெல்லாம் படிச்சாகணும். அப்ப இதுல இந்த இவரோட வாழ்க்கை வட்டம், போகநாட்டோட வாழ்க்கை வட்டம் படிப்போம். இதுல செலாஜினெல்லாட வாழ்க்கை வட்டம், நெஃப்ரோபிஸ்ட வாழ்க்கை வட்டம் யூனிட் 4ல வரும். சைக்கோடோஃபைட்டால சைக்கஸ்ட வாழ்க்கை வட்டம் மட்டும் படிப்போம். எந்தோஃபைட்டால பூக்குந்தாவரம் ஒன்னோட வாழ்க்கை வட்டம். அப்போ 1 2 3 4 5 வாழ்க்கை வட்டம் படிக்க இருக்கு. 5 வாழ்க்கை வட்டம் ஒரு டியூட் ஒன்று இருக்கும், ஒரு டியூட். இதுல யூனிட் 4ல அதை நாங்க படிப்போம். சரியா? நாங்க படிப்போம். சரிதானே பிள்ளைகள்? எதுவும் டவுட் எதுவும் இல்லைன்னா நான் கிளாஸ் இன்னைக்கு என் பண்ணுவோம். என்ன கிளாஸ் இன்னைக்கு என் பண்ணலாம். எதுவும் டவுட் இல்லைன்னா சரியா பிள்ளைகள்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கிளாஸ் பத்தி சொல்லி விடுங்க. எனக்கு இந்த போஸ்ட் போடுறதுக்கெல்லாம் டைம் ஒன்றும் இருக்காது. ஃபுல்லா இன்வால்வ் கிளாஸஸ்ல. சரி, அதனால சொல்லிவிடுங்க. ரைட். அப்ப நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும்.